ஹே காய்ஸ் பயாலஜில அதாவது 12th ஸ்டாண்டர்டுக்காக நம்ம ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் வரப்போகுது இல்லையா? அவங்க எல்லா சப்ஜெக்ட்டுமே ஈஸியா படிச்சிருவாங்க 12th ஸ்டாண்டர்ட்லாம். ஆனா பயாலஜி மட்டும் படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா பாட்னி வந்து புக் பேக் மட்டும் தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆனா புக் பேக்லயே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஜுவாலஜில புக் பேக்ல கம்மியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஆனா புக்கின் கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்பாங்க. சோ அப்ப எப்படிதான் நான் படிக்கிறது? எப்படி படிச்சா என்னால ஈஸியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும்? எவ்வளவு கொஸ்டின்ஸ் நான் படிக்கிறது? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா? ஏன்னா ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் வரப்போகுது. அதுக்கு இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லையா? சோ அதுக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்கோசரம் பாட்னி அண்ட் ஜுவாலஜி, பயோ பாட்னி அண்ட் பயோ ஜுவாலஜி ரெண்டுத்துலயுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் நம்ம ரெடி பண்றோம். உங்களோட ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே. ரொம்ப சிம்பிளா தான் ரெடி பண்ணியிருக்கோம். என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பிளஸ் அடிஷனலா நம்ம டியூஷன்ல டெஸ்ட் வச்ச இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் எடுத்து உங்களுக்கு நான் வந்து கொஸ்டின் பேங்கா ரெடி பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல வரும்ட்டு அதை தான் நம்ம ரெடி பண்ணிட்டோம். சோ இப்ப பாருங்க, பயோ பாட்னி எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல டோட்டலா உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 42 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி 3 மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 34. அப்புறம் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16 கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுல 2 மார்க்ல இருக்கக்கூடிய ஒரு சில கொஸ்டின்ஸே உங்களுக்கு 3 மார்க்லயே இருக்கலாம். ஏன்னா ரெண்டு விதமாவும் கேட்டிருக்காங்க. 2 மார்க்லயும் கேட்டிருக்காங்க, 3 மார்க்லயும் கேட்டிருக்காங்க. சோ அதனால நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. சோ இதை டவுன்லோட் பண்ணி நீங்க படிச்சாவே போதும். ஓகேங்களா? டவுன்லோட் பண்ணி படிக்கிறது மட்டும் இல்லாம இத கொஸ்டின் பேப்பரா வச்சுட்டு டெஸ்ட் எழுதி பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு 15 2 மார்க், ஒரு 4 5 மார்க் அந்த மாதிரி நீங்க டெஸ்ட் எழுதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா பிக்கப் ஆயிடும். பயாலஜினா ரொம்ப ஈஸியா மார்க் எடுத்துடலாம். அதே மாதிரி பயோ ஜுவாலஜிலையும் பாருங்க நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதுல பயோ ஜுவாலஜில மட்டும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் சீக்கிரமா வருது அப்படிங்கிறதுனால உடனே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் பாட்டில எதுவுமே பண்ணாம உங்களுக்கு அப்படியே கொடுத்துட்டேன். ஆனா பயோ ஜுவாலஜில மட்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினும் எந்த லெசன்ல இருக்கு அப்படிங்கிறது இங்க பாருங்க சைட்ல பிராக்கெட் பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லையா? அது லெசன் எத்தனாவது லெசன் சொல்லி நம்ம மார்க் பண்ணிருப்போம். ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் மார்க் பண்ணிருக்க மாட்டோம். அதை மட்டும் கொஞ்சம் தேடிக்கோங்க. மிச்சம் எல்லாமே லெசன்ஸ் வந்து மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? சோ பயோ ஜுவாலஜில எத்தனை 2 மார்க்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 36 2 மார்க் தான் இருக்கு. 3 மார்க் ஒரு 42 3 மார்க். அதுக்கப்புறம் 5 மார்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 27 5 மார்க் இருக்கு. ஏன்னா ஜுவாலஜில தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க, அடிஷனல் கொஸ்டின்ஸ்லாம் அதிகமா கேட்டுருவாங்க. ஓகேங்களா? சோ இதுல உங்களுக்கு வந்து லெசனும் மார்க் பண்ணிட்டனால உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சோ அதனால இதையும் நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த பிடிஎஃப் ஓட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நீங்க அதுல இருந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கெமிஸ்ட்ரிக்கு நம்ம போட்டோம். அடுத்து பிசிக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 2 வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். பிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஒண்ணு, ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ் ஒண்ணுட்டு இப்ப பயாலஜி நம்ம போட்டோம். அடுத்து கூடிய சீக்கிரத்துல மேக்ஸுமே நான் வந்து கொடுக்க போறேன். மேக்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுவுமே 1 ஆர் 2 டேஸ்ல வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன் வீடியோஸ. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரும். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. தமிழ் இங்கிலீஷ்லயும் முடிஞ்ச அளவுக்கு நாங்க கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுக்க பாக்குறோம். இதை படிச்சா என்னால சென்டம் போட முடியுமா சார் அப்படின்னா கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா 1 மார்க் இருக்கு இல்லையா? 1 மார்க் புக் பேக் மட்டும் கேட்டாங்கன்னா பரவாயில்ல. அடிஷனல் கேட்டாங்கன்னா அதுல அடி வாங்கும். பிளஸ் இப்போ நான் கொடுத்திருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ல அந்த டாபிக் கொஞ்சம் தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதுலயே கொஸ்டினை கொஞ்சம் மாத்தியும் கேட்பாங்க. அதனால நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடுவோம். ஓகேங்களா? பாட்னிலையும் சரி, ஜுவாலஜிலையும் சரி. கொஞ்சம் தெளிவா படிச்சீங்கன்னா ஈஸியா சென்டம் போட்டுரும். அதுக்காக தான் உங்களுக்கு சீக்கிரமாவே இதை ரெடி பண்ணி அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கேன். அதுக்கு நீங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணா மட்டும் போதும். உங்களோட சப்போர்ட் என்னன்னா நீங்க பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தான். ஓகேங்களா? இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அடுத்த வீடியோல பார்க்கலாம்.